ஒரு பக்கம் V1 தேடுன அந்த வேட்டை தொடர்ந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹோம்லேண்டர் அடுத்த ஆண்டவரா மாறுறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டுட்டு இருக்கிறாரு. இதுக்கு நடுவுல மாட்டிட்டு செத்தது என்னவோ ஒரு அப்பாவி டைரக்டரும் ஹோம்லேண்டருக்காக எல்லாத்தையுமே செய்ய துணிஞ்ச ஒரு சூப்பும் தான். எதனாலலாம் இப்படி நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ, இன்னைக்கு புதன்கிழமை. இன்னைக்கு த பாய்ஸ் சீசன் 5 எபிசோட் 5 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ, இதோட பேரு அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த ஒன் ஷாட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ, சிம்பிளான கதை தான். ஸோ, ஆஸ் யூசுவல் நீங்க ஓப்பன் பண்றீங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அந்த டிவி விளம்பரத்தின் பேர் அடிப்படையில் வாட் விஎன்என் அதாவது விஎன்எனோட நியூஸ் சேனல்ல மட்டும் தான் வருது. ஸோ, அதுல உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே காட்டுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹோம்லேண்டரை அடுத்த கடவுளா மாத்துறதுக்கான எல்லா முயற்சியிலையும் வெறிகொண்டு ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இது மற்ற எபிசோட்ஸ் மாதிரி இல்லாம இது கொஞ்சம் டிஃபரன்ஸா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு மாதிரி ரிவர்ஸ்ல போற மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு கேரக்டர்ஸையுமே இண்டிவிஜுவலா காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட டவுன்ஃபால் எப்படி ஆரம்பிச்சிச்சு, அவங்களோட கேரக்டர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஃபுல்லாவே காமிச்சிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் ஃபயர் கிராக்கர். ஃபயர் கிராக்கர் அவ ஹோம்லேண்டருக்காக ஒரு புது பைபிள் எல்லாம் கிரியேட் பண்ணி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து குடுத்ததுக்கு அப்புறமேட்டு அவளுக்கு ஒரு கால் ஒண்ணு வருது. ஸோ அங்க வந்து ஃபயர் கிராக்கர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபயர் கிராக்கரோட டவுன்ஃபால் எப்படி ஆரம்பிச்சுன்றத மாரி காட்டுவாங்க. அதாவது ஒரு சூப் ஒருத்தங்க இறந்தாங்க இல்லையா? அது வேற யாரும் இல்ல நம்மளோட ஃபயர் கிராக்கர் தான். அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபயர் கிராக்கரோட மனசுக்குள்ளார என்னதான் இருந்தாலும், அ லார்ட் ஜீசஸ் அவங்கள தவிர வேற யாரையும் கடவுளா ஏத்துக்கிற பக்குவம் இல்ல. ஸோ அந்த ஃபோன் கால் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ சின்ன வயசுல இருந்து வளர்ந்த ஒரு சர்ச்சோட ஃபாதர். அவரு ஃபோன் பண்ணி இவர ஃபயர் கிராக்கர மீட் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க. ஸோ கூப்பிட்டு என்ன சொல்றாங்களாம், "இங்க பாருங்க ஃபயர் கிராக்கர். அ நம்மகிட்ட தேவையான வசூல் இல்ல. எல்லாருமே வந்து டெமோக்ராட்டிக் சர்ச் அதுக்கு மாறிட்டாங்க. ஹோம்லேண்டர வந்து ஆண்டவரா ஏத்துக்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பட் ஆனா உங்களுக்கு தெரியும். உண்மையான கடவுள் யாரு, என்ன ஏதுன்னு சொல்ட்டு. நீங்க எப்படியாவது ஹோம்லேண்ட் கிட்ட சொல்லி நம்ப ஒரு சர்ச்ச தவிர மீதி எல்லா சர்ச்சையும் கூட பண்ணிக்க சொல்லுங்க. ஆனா நம்ப சர்ச்ச விட்டுற சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் குடுக்குறாங்க. ஸோ இதுக்கு அப்புறமேட்டு சோல்ஜர் பாய மீட் பண்ற நம்பளோட ஃபயர் கிராக்கர், அவங்க கூட எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஹோம்லேண்டர் கிட்ட இந்த மாரி சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ட்ரை பண்றேன். நான் இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்படியே கட் பண்ணா, நம்பளுடைய சிஸ்டர் சேஜ் அவங்களோட அந்த ஒரு இன்னொரு டவுன்ஃபால்ன்ற மாரி சொல்லி அத காட்டுறாங்க. ஸோ சிஸ்டர் சேஜுக்கும் வந்து ஹோம்லேண்டரோட இந்த ஒரு மூவ்மெண்ட் அதாவது தன் கடவுளா ஆகணும் அப்படின்ற மூவ்மெண்ட் வந்து சுத்தமா பிடிக்கல. ஸோ அவங்களும் இன்னொரு பக்கம் வந்து எப்படியாவது ஹோம்லேண்டர வந்து முடிச்சு கட்டிறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வெறிகொண்டு தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அத அவங்களால தனியா செய்ய முடியாது. ஆஷ்லியோட ஹெல்ப் வேணுன்றதுனால ஆஷ்லிய கூப்பிட்டு ஆஷ்லி கிட்டயும் பேசுறாங்க. ஸோ ஆஷ்லி வந்துட்டு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லவும், ஆனா இங்க வந்து உண்மை என்னன்னா, இவங்களோட ஹெல்ப் வந்து ஆஷ்லி இதுக்கு மட்டும் தேவையில்ல. ஆஷ்லிக்கு பின்னாடி இருக்கிற அந்த கேன்சர் கிட்டயும் பேசுறாங்க. பேசுனதுக்கு அப்புறமேட்டு, ஓகே ஃபைன். நம்ம இத எப்படியாச்சும் ஒண்ணு பண்ணோம்னா, இந்த உலகத்துல இருக்கிற ஹோம்லேண்டர் தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு சைக்கோயிஸ்ட். அவன்கிட்ட நம்ம இந்த உலகத்தையே ஒப்படைச்சோம்னா, நம்ப எல்லாம் முடிஞ்சிருவோம். ஸோ, அவன் ஒருத்தன மட்டும் கொன்னுட்டா, மீதி இருக்கிற எல்லாருமே நிம்மதியா இருப்போமே! அப்டின்னு சொல்லிட்டு, அவங்களும் வைரஸ்க்கு ஒரு பக்கம் என்ஹான்ஸ் பண்ணி தேடிட்டு இருக்காங்க. ஸோ, சு சு சிஸ்டர் சேஜ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு, நம்மளோட டெரர் காட்டுறாங்க. டெரர் யாருன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம பில்லி பிட்ஜரோட நாய். அவருக்கும் கனவுல வந்து ஹோம்லேண்டர் கூட ஒரு மாரியான தொடர்பு இருக்கிறது. ஸோ, அத கண்டு அவங்க ஒரு பக்கம் ஆ பில் அ ஹோம்லேண்டர்ன்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குள்ளாரையும் ஒரு கதைய வச்சு டைரக்டர் அழகா கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ, ஹியூகி வந்து ரொம்ப நாளா பில்லி பூச்சர் கிட்ட எப்படியாவது V1 கண்டுபிடிச்சா நம்ம ஆனிக்கும், நம்மளோட கிமிக்கோவுக்கும் மட்டுமாச்சும் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அப்ப ஒத்துக்கலாதப்ப, இப்ப டெரர் சாக்லேட் சாப்பிட்டா டெரருக்கு ஒத்துக்காது. ஆனா சாக்லேட் சாப்பிட்டுட்டான். ஸோ, டெரர காப்பாத்துறதுக்கோசரம் ஹியூகி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால, பில்லி புட்சரோட மனசு மாதிரி, ஓகே V1 கிடைச்சா, நீ வந்து நம்மளோட ஆனிக்கும், நம்மளோட கிமிக்கோக்கும் கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் பிளாக் நார். பிளாக் நாருக்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரிஜினலான பிளாக் நார் இறந்துட்டாங்க. இப்ப இருக்கிறது என்னமோ ஒரு
ஒருத்தர் பிளாக் நாரா நடிச்சுட்டு தான் இருக்காரு. அவருக்கு வந்து டீப் பண்ற விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிக்காம, அவரோட டைரக்டரான ஆடம் போர்கி கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறாரு. நீ வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. என்ன அவன் ஏமாத்திட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இன்டைரக்ட்டா சொல்லிட்டு இருக்கிறப்ப, அவரு என்ன சொல்றாருன்னா, "நீ அவன முடிச்சு கட்டி விட்டுரு. அவன் உன்ன ஏதாச்சும் பண்ணானா, அவனுக்கு வந்து நீ செருப்பால அடிச்ச மாரி ஒரு பதில் அங்கேயே சொல்லி விட்டுரு." அப்படின்ற மாரிலாம் சொல்லவும், இவருக்கும் வந்து ஓகே இவரு சொல்றது கரெக்ட்டு தான்னு சொல்லிட்டு ஒரு ஷோல வந்து அ ஓப்பன் அப்பா சொல்லிர்றாங்க. "இங்க பாருங்க டீப்புக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் சொல்றத நீங்க கேளுங்கன்னு" சொல்லி பேசனோட்டி எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா அப்படின்றப்ப, இப்போ உங்களுக்கு என்ன? உங்களுக்கு இப்போ ஹோம்லேண்டர் வந்து அ ஒரு ஆண்டவரா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஸ்டேஜ்ல என்னைய கூப்ட்டு அவர் ஏதாச்சும் ஒரு மேஜிக் மாரி பண்ணி என்னைய பேச வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் காட்டுங்க. இது வேற மாரி ரீச் ஆகும்ன்னு சொல்லிட்டு, டீப்போட மூக்க அந்த இடத்திலே உடைச்சர்றாங்க. உடைச்சதுக்கு அப்புறமேட்டு டீப்புக்கும் பொறுக்காம, ஆ அந்த டைரக்டர் ஐடியா குடுத்த அந்த டைரக்டர் வந்து ஒரு ஈல வச்சு கொன்னுட்டான். ஸோ இப்ப இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கிளாஷ் வந்து போயிட்டு இருக்குது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப சோல்ஜர் பாய் அவரும் சரி, நம்ப ஹோம்லேண்டரும் சரி, நம்ப எட்கர் கிட்ட போய் பேசுறாங்க. எட்கர் இருந்துட்டு எனக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆனா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இது தெரிஞ்ச ஒரு சூப் இருக்கிறான். அது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மிஸ்டர் மேரத்தான் அப்படின்ற கூடிய ஒரு ஆளு. அதுதான் அவரு வந்து யாரும் இல்ல. சீசன் எபிசோட் 1ல ஏ ட்ரெயின் கூட காம்படிட்டரா இருந்தாரு. ஸோ ஏ ட்ரெயின வந்து உள்ளார எடுத்துட்டு இவர வெளிய அனுப்பிச்சு விட்டதுனால, அந்த கோவம் ஹோம்லேண்டருக்கு ரொம்ப நா ரொ ஐ மீன் அந்த மிஸ்டர் மேரத்தான்ன்றவனுக்கு வந்து ஹோம்லேண்டர் மேல செம்ம காண்டுல இருந்திருக்கான் ரொம்ப நாளாவே. ஸோ இப்ப அத சூஸ் பண்ணி முடிச்சு கட்டி விடணும் ஹோம்லேண்டர அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஒரு கேங்கே கூட்டிக்கிட்டான். அந்த கேங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹோம்லேண்டரால வாட்ட விட்டு தொரத்தப்பட்ட சூப்ஸ், அது இல்லாம டைரக்டர்ஸ், ஷோ புரொடியூசர்ஸ் இவங்க எல்லாருமே தான். இவங்கெல்லாம் ஒரு கேங்கா சேர்ந்து ஹோம்லேண்டர மயக்கம் போட வச்சுட்டு, சோல்ஜர் பாய் கிட்ட வந்து பிரைன் வாஷ் பண்றாங்க. இவன முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சோல்ஜர் பாய் இதுக்கெல்லாம் மயங்காம, 1000 தான் இருந்தாலும் அவன் என் பையன். அவன நான் மட்டும் தான் அடிப்பேன். வேற யாரும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற எல்லா சூப்ஸையுமே ஐ மீன் அங்க இருக்கிற அந்த 2, 3 சூப்ஸ் அதுக்கமேட்டு அந்த டைரக்டர், புரொடியூசர்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே சோல்ஜர் பாய் கொன்னர்றான். அப்ப கேட்கறான், "V1 யார்ட்ட இருக்குது?" அப்படின்னு சொல்லி சொல்றப்ப, "பாம் சைட்ல தான் V1 இருக்கு. நான் அவன்ட்ட பேசி 5 வருஷம் ஆகுது" அப்படின்னு சொன்னட்டி, அத கேட்டதுக்கு அப்புறமேட்டு ஹோம்லேண்டர் அவனையும் கொன்னர்றாங்க. அதாவது மயக்கத்துல இருந்து தெளிஞ்ச அந்த ஹோம்லேண்டர் அவன கொன்னர்றாங்க. நெக்ஸ்ட் அந்த இடத்துல சோல்ஜர் பாய் உண்மைய சொல்றாரு. "எனக்கும் ஃபயர் கிராக்கருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு, அவரோட பெட் டைம் ஸ்டோரீஸ்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப கடுப்பா இருக்குன்னு சொன்னதுமேட்டு, உள்ளார வந்ததுக்கு அப்புறமேட்டு, ஹோம்லேண்டர் வந்து ஃபயர் கிராக்கர கூப்ட்டு, நீ அ ஒரு கடவுளா ஏத்துக்க ரெடியா இல்ல. ஸோ நீ உடனே இங்கருந்து கிளம்புன்னதுக்கு ஹோம்லேண்டர் அழுவுறா. "நான் உங்களுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹோம்லேண்டர் அப்படியே மனசு மாத்துன மாரி காட்டுறாங்க. ஆனா, ஒரே அடி பட்டார்ன்னு கொன்னுப்புட்டான் ஃபயர் கிராக்கர. ஸோ இதோட இந்த எபிசோட் 5 முடிச்சிடுறாங்க. ஸோ அடுத்த வாரம் சந்திக்கலாம். எபிசோட் 6, 7, 8 இன்னும் 3 எபிசோட் தான் இருக்கு. அது எப்படி கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் ஆர்வமா இருக்கீங்கன்னு நம்புறேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் குடுங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை நம்ப பார்க்கலாம். டாட்டா!